சர்க்கம் 47 அக்ஷகுமாரனுடைய வதம். சேனாபதீன் பஞ்சசதுப்பிரமாபிதான் ஹனுமதா சானுச்சரான் சவாஹனான் சமீக்ஷ ராஜா சமரோத்ததோன்முகம் குமாரமக்ஷம் பிரசமைக்ஷதாக்ரதः. இப்படி ஒரு வானரனால் பஞ்ச சேனாதிபதிகளும் சைன்யமும் நாசமடைந்ததைக் கேட்டு ராவணன் தன்னை சூழ்ந்திருப்பவர்களில் யாரை அனுப்பலாம் என்று பார்க்கையில் தன் குமாரனான அக்ஷன் மாருதியோடு யுத்தம் செய்து அவரை பிடித்து வர ஆவல் கொண்டவனாய் முகத்தை தூக்கினான். அதைக் கண்டு ராவணனும் கஞ்சாடையால் போய் வா என்று அவனை உத்தரவு செய்ய அவன் சபையிலிருந்து வெளியிற் சென்றான். அவன் பிரதாபசாலி, பிராமண சிரேஷ்டர்களால் ஹோமம் செய்து வளர்க்கப்பட்ட அக்னியைப் போல் ஜொலித்து கொண்டு சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட வேலாயுத்தை கையிலேந்தி யுத்தத்திற்கு புறப்பட்டான். உருக்கிவிட்ட தங்கத்தால் செய்யப்பட்டு பாலசூரியனைப் போல் பிரகாசிக்கும் பெரிய ரதத்தில் ஏறி ஆஞ்சநேயர் இருக்கும் இடத்திற்கு சென்றான். தேவதைகளுக்கு சமமான பராக்கிரமத்தை உடைய அந்த அக்ஷகுமாரனுடைய ரதம் கடும் தபசால் சம்பாதிக்கப்பட்டது. உருக்கின தங்கத்தால் செய்யப்பட்ட ஜன்னல்களை உடையது. ரத்னத்தால் அலங்கரிக்கப்பட்டு கொடிகளாலும் துவஜங்களாலும் அழகு பொருந்தினது. மனோவேகமுள்ள 8 குதிரைகள் பூட்டினது. தேவர்களாலும் அசுரர்களாலும் தடுக்க முடியாதது. யாதொரு சகாயமும் இல்லாமல் செல்லக்கூடியது. சூரியனை போன்ற காந்தியுடையது. ஆகாசத்தில் தடையில்லாமல் சஞ்சரிக்கக்கூடியது. அதில் அம்பரைகளும் 8 கத்திகளும் சக்தி தோமரம் முதலிய ஆயுதங்களும் வரிசையாய் கட்டப்பட்டிருந்தன. இப்படி யுத்தத்திற்கு வேண்டிய சகல பதார்த்தங்களாலும் நிறைந்து சூரியனைப் போலும் சந்திரனைப் போலும் செவ்வொளியும் பொன்னொளியும் வீசும் கடிவாளங்களோடு 8 குதிரைகள் பூட்டிய அந்த திவ்ய ரதம் ஆகாசத்தில் சூரியன் உதித்தது போல் சித்தமாய் நிற்க கண்டு அக்ஷகுமாரன் அதிலேறி யுத்த பூமிக்கு வந்தான். இப்படி குதிரை, யானை, ரதம், காலாட்கள் இவைகளுடைய சப்தத்தால் ஆகாசமும் பூமியும் இதிலுள்ள பர்வதங்களும் நடுநடுங்க யுத்தகாலத்தில் இன்னும் யார் வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஹனுமானுடைய சமீபத்தில் வந்தான். பிறகு சிம்மத்தை போல் நேத்திரங்களுடைய அந்த ராட்சசன் சகல பதார்த்தங்களையும் நாசம் செய்யும் காலாக்னியைப் போல் ஜொலிக்கின்ற அந்த வாயுபுத்திரனை கண்டு, என்ன ஆச்சரியம்! இந்த ஒரு குரங்கு பயமில்லாமல் நமது நகரத்தில் பிரவேசித்து இவ்வளவு சைன்யங்களையும் விளையாட்டாய் கொன்று எவ்வளவு அலட்சியமாய் உட்கார்ந்திருக்கிறது என்று பரபரப்புடன் மாருதியிடத்தில் கௌரவம் வைத்து அவரை உற்று பார்த்தான். மகாபலவானும் புத்திசாலியும் ஆகையால் அக்ஷகுமாரன் ஹனுமானுடைய தேகத்தையும் பலத்தையும் பல பராக்கிரமத்தையும் அவருடைய செய்களால் ஊகித்து தனது பராக்கிரமத்தையும் ஒப்பிட்டு இவனை ஜெயிப்போம் என்று நிச்சயம் கொண்டு பனி நீங்கினவுடன் உதிக்கும் சூரியனைப் போல் உக்ரமான தேஜஸால் விருத்தியடைந்தான். பிறகு அவருடன் யுத்தம் செய்ய நிச்சயித்து அவர் பிறரால் தடுக்க முடியாத பராக்கிரமசாலி என்று கண்டு கோபபரவசனாக அமெரிக்கையாய் யுத்தம் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டு ஆஞ்சநேயரை 3 கூர்மையான பானங்களால் அடித்தான். அவர் கொஞ்சம் கூட சிரமமில்லாமல் யுத்தம் செய்து கொண்டு சத்ருக்களை ஜெயிப்போம் என்ற நிச்சயத்தால் கர்வம் அடைந்திருப்பதைக் கண்டு இன்றைக்கு எனக்கு சரியான யுத்த வீரன் கிடைத்தான் என்று சந்தோஷப்பட்டு வில்லையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் மாருதியை உற்று பார்த்து பதக்கங்கள், குண்டலங்கள் முதலிய சமஸ்த ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பராக்கிரமசாலியான அக்ஷகுமாரன் அதிசீக்கிரமாய் மாருதிக்கு சமீபத்தில் வந்தான். பிறகு தேவர்களும் அசுரர்களும் பயத்தால் நடுங்கும்படி அவ்விருவருக்கும் யுத்தம் நேர்ந்தது. அதற்கு உபமானம் சொல்ல முடியாது. அதை கண்டு பூமி நடுங்கிற்று. சூரியன் பயந்து மறைந்தான். காற்று அடிக்கவில்லை. மலைகள் அசைந்தன. ஆகாசத்தில் பெரு சப்தம் உண்டாயிற்று. சமுத்திரம் கலங்கிற்று. அக்ஷகுமாரன் மகாவீரன். பானங்களின் லட்சியத்தை அறிவதிலும் அவைகளை தொடுப்பதிலும் பிரயோகிப்பதிலும் நிபுணன். தங்க கட்டுகளுடன் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு கூர்மையான 3 பானங்களை கடும் விஷம் உள்ள மகா சர்ப்பங்களைப் போல் ஹனுமானுடைய தலையில் பிரயோகித்தான். உடனே இரத்த பிரவாகத்தால் அந்த வானர வீரனுடைய தேகம் நனைந்தது. அவர் கண்களை கோபத்தால் உருட்டி விழித்து பாலசூரியனைப் போல் சிவந்து பானங்களாகிற கிரணங்களால் சூழப்பட்டு விளங்கினார். ராவணேஸ்வரனுடைய புத்திரன் பயங்கரமான ஆயுதங்களையும் வில்லையும் தரித்து தன்னுடன் யுத்தத்திற்கு வந்து நிற்பதைக் கண்டு சந்தோஷத்தாலும் யுத்த ஆவேசத்தாலும் பூரித்தார். உத்தராயணத்தில் மத்தியான காலத்தில் மந்திர பர்வத்தின் உச்சியிலிருந்து லோகத்தை கொளுத்தும் சூரியனை போல் ஹனுமான் கோபத்தாலும் பலத்தாலும் வீரியத்தாலும் நிறைந்து நேத்திரங்களிலிருந்து பறக்கும் நெருப்பு பொறிகளால் அக்ஷகுமாரனையும் அவனுடைய வாகனங்களையும் சைன்யத்தையும் எரித்தார். பிறகு அக்ஷகுமாரன் என்ற காளமேகம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வில்லாகிற இந்திரதனுசால் பிரகாசித்து கொண்டு ஹனுமான் என்ற பர்வதத்தில் பானங்களான மழை தாரைகளை பெய்தது.
மேகங்களுக்கு சமமான பராக்கிரமத்துடைய மாருதி அக்ஷகுமாரன் யுத்தத்தில் தீரனாய் நிமிஷத்திற்கு நிமிஷம் அவனுடைய வீரியமும் தேஜஸும் விருத்தியடைவதைக் கண்டு இன்று நல்ல யுத்தம் நடக்கும் என்று சந்தோஷத்தால் கர்ஜித்தார். காட்டில் புல்லால் மூடப்பட்ட பெருங்கிணற்றில் மதையானை வீழ்வது போல் அக்ஷகுமாரன் பால்யத்தால் கர்வமடைந்து யுத்தம் செய்வதில் தனக்கு நிகரில்லை என்ற கொழுப்புடன் வரவர கோபத்தால் கண்கள் ரத்தம் போல் சிவக்க யுத்தத்தில் நிகரில்லாத ஆஞ்சநேயரை எதிர்த்தான். பான வருஷத்தால் அவரை மறைக்க மாருதி மேகம் போல் கர்ஜித்து புஜங்களையும் துடைகளையும் பயங்கரமாய் தட்டிக்கொண்டு ஆகாசத்தில் கிளம்பினார். உடனே பிரதாபசாலியான அந்த ராட்சச வீரன் ரதத்தை செலுத்தி கார்மேகம் பர்வதத்தில் சிலைகளை வர்ஷிப்பது போல் அந்த வானர வீரன் மேல் பானங்களை பிரயோகித்தான். மனோவேகமுள்ள மாருதி அதை கண்டு கோபம் மேலிட்டு அவைகளை தன்மேல் படாமல் உபாயமாய் தப்பித்து கொண்ட அவைகளுக்கு நடுவில் காற்றை போல் சஞ்சரித்து ஆகாச மார்க்கத்தில் உலாவினார். அக்ஷகுமாரன் வில்லை வளைத்து யுத்த ஆவேசம் கொண்டு சிரேஷ்டமான பல பானங்களால் ஆகாசத்தை மறைப்பதைக் கண்டு அவனை மெச்சி இவ்வளவு சாதுரியமாய் யுத்தம் செய்பவனை ஜெயிக்கும் வழி என்ன என்று யோசித்தார். பொழுது அந்த ராட்சசன் மிகவும் தைரியமாய் அவரை புஜங்களுக்கு நடுவில் பானங்களால் பிளக்க ஆஞ்சநேயர் பேரிடி போல் கர்ஜித்து யுத்த ரகசியத்தை நன்றாய் அறிந்தவராகையால் அந்த சிறுவனுடைய பராக்கிரமத்தை பற்றி சற்று யோசித்து பாலசூரியனை போல் பிரகாசிக்கும் இந்த ராட்சசன் மகாபலமானாய் தோன்றுகிறான். வயதில் சிறுவனாயிருந்தாலும் யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள் செய்ய முடியாத ஆச்சரியங்களை செய்கிறான். சகல யுத்த தந்திரங்களையும் நன்றாக அறிந்து பிரயோகிக்கிறான். இவனை கொல்ல எனக்கு மனமில்லை. இவன் மகா தைரியசாலி, பராக்கிரமத்தில் சிறந்தவன், அமெரிக்கையா யுத்தம் செய்கிறவன், மிகுந்த பொறுமையுள்ளவன். தேவகணங்களும் மகரிஷிகளும் யுத்த முறைகள் இவனுடைய சௌரியத்தைக் கண்டு சந்தேகம் இல்லாமல் மெச்சுவார்கள். இவனுடைய பராக்கிரமும் உற்சாகம் வர வர விருத்தியாகின்றன. கொஞ்சம் கூட பயமில்லாமல் எனக்கு எதிரே வந்து நின்று யுத்தத்திற்கு அழைக்கிறான். கண்கூசாமல் என்னை பார்க்கிறான். மனோவேகமுடைய இந்த சிறுவன் பராக்கிரமத்தால் தேவ அசுரர்களின் ஹிருதயத்தையும் நடுங்கச் செய்வான். க்ஷணத்திற்கு க்ஷணம் இவனுக்கு யுத்தத்தில் வீரியம் விருத்தி அடைகின்றது. இவனை நான் அலட்சியம் செய்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆகையால் இவனை கொல்ல வேண்டியது அவசியம். வரவர பற்றி எரியும் நெருப்பை அலட்சியம் செய்யலாமா என்று சத்ருவின் பராக்கிரமத்தை விதமாய் யூகித்து தான் செய்ய வேண்டிய காரியத்தையும் நிச்சயித்து அவனை கொல்வதில் புத்தியை செலுத்தினார். அவனுடைய ரதத்தில் 8 குதிரைகள் கட்டியிருந்தன. அவை பலத்தால் கொழுத்து வாயு வேகம் உள்ளவைகளாய் பலவித நடைகளிலும் பழகி ரதத்தை அலட்சியமாய் இழுக்கக்கூடியவை. முதலில் இவனை ரதமில்லாமல் செய்ய வேண்டும் என்று ஆஞ்சநேயர் ஆகாச மார்க்கத்தில் இருந்து கொண்டே கைகளால் அவைகளை அரைந்து கொன்றார். உடனே அந்த திவ்ய ரதம் ஏற்கால் முறிந்து கொடிகள் அருந்து குதிரைகள் மடிந்து பூமியில் விழுந்தது. இப்பொழுது மகாரதனான அக்ஷகுமாரன் அந்த தேரை விட்டு வில்லையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு ஆகாசத்தில் பாய்ந்து யோகாபியாசத்தால் ஸ்தூல தேகத்தை விட்டு திவ்ய தேகத்துடன் சொர்க்கத்திற்கு போகும் முனியைப் போல் விளங்கினான். வாயுவின் பராக்கிரமத்தையுடைய வாயுபுத்திரன் தன் தகப்பனும் கருடனும் சஞ்சரிக்கும் ஆகாச வீதியில் பயமில்லாமல் தன்னை எதிர்த்து வரும் அந்த ராட்சச வீரனை சமயம் பார்த்து நெருங்கி அவனுடைய கால்களை இறுகப் பிடித்து கருடன் சர்ப்பத்தை சுழற்றுவது போல் அவனை பலவிதமாய் சுழற்றி தன் பிதாவின் பலத்தை பிரயோகித்து அவனை அடித்து நொறுக்கி தேய்த்து பிண்டமாக்கி பூமியில் வீசி எறிந்தார். புஜங்கள், துடைகள், இடுப்பு, கழுத்து முதலிய அவயவங்கள் நொறுங்கி கட்டுகள் தளர்ந்து ரத்தம் பெருக அக்ஷகுமாரன் பூமியில் விழுந்து உயிரை விட்டான். இப்படி ஹனுமான் அவனை அடித்து முறித்து தேய்த்து ராவனுடைய ஹிருதயத்தை கலக்கினார். மகரிஷிகளும் கிரக தேவதைகளும் மகாவிரதங்களை அனுஷ்டித்தவர்களும் பூதங்களும் யக்ஷர்களும் பன்னகர்களும் தேவர்களும் இந்திரனும் ஆச்சரியம் மேலிட்டு ஆஞ்சநேயரை கண்கொட்டாமல் பார்த்தார்கள். இரத்தத்தை போல் சிவந்த நேத்திரங்களை உடையவனும் இந்திரபுத்திரனான ஜெயந்தனை போல் தேஜஸ்வியுமான அக்ஷகுமாரனை இவ்விதமாய் கொன்று ஹனுமான் உற்சாகம் மேலிட்டு மறுபடியும் அந்த வாசரப்பணியின் மேல் பிரளயகால மிருத்யுவை போல் நின்றார். நிகத்யதம் வஜ்ரிசுதோபம பிரபம் குமாரமக்ஷம் க்ஷதஜோபமேக்ஷணம் தமேவ வீரோ பிஜகாம தோரணம் ஹிருதக்ஷணः கால இவ பிரஜாக்ஷயே.